மாப்பிள்ளைக்கு சொந்த வீடு இருக்கான்னு கேட்குறாங்க. முன்னாலாம் கல்யாணம் பண்ணிட்டு வீடு கட்டினாங்க, கல்யாணம் பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்பார். இப்போல்லாம் வீடு இருந்தால் தான் பொண்ணே கொடுக்குறாங்க. வீடெல்லாம் இல்லைன்னா பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த லெவலுக்கு போயாச்சு. ஸோ ஒரு சராசரி இந்தியன் தன்னுடைய வாழ்நாளுடைய 40% ஆயிலை ஒரு வீட்டை கட்டுவதற்காகவே செலவு பண்ணுறான், அல்லது ஒரு வீட்டை வாங்குறதுக்காகவே செலவு பண்ணுறான் அப்படின்னு என்னுடைய நிகழ்ச்சியில் பல ஆண்டுகளுக்கு முன்னதாக ஒருத்தர் சொன்னார். அப்போ அது இன்னமும் கூட இப்போ கூடியிருக்கலாம் அல்லது கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம். ஆனால் ஆச்சரியம் என்னென்னா 40% வாழ்க்கையை ஒரு வீட்டிற்காக சிரமப்படக்கூடிய ஒரு மனிதன் அந்த வீட்டுக்குள்ளேயே மகிழ்ச்சியாக இல்லை அப்படின்னு தெரியல. இவ்வளோ கஷ்டப்படுத்த வீடு வாங்குறதோ அல்லது ஒரு வீட்டுக்குள்ளே போகிறதோ இல்லை ஒரு வாடகை வீட்டில் குடியிருக்கிறதோ அதோடைய நோக்கம் என்ன? மகிழ்ச்சியாக இருத்தல் அப்படிங்கிற ஒரு இடம்தான். ஏன் வீடு மகிழ்ச்சியாக இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி எல்லோருக்குமே இருக்குது. ஆஃபீஸில் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிற மனுஷங்க அதுக்கப்புறம் ஒரு 5-6 மணிக்கு ஆஃபீஸை விட்டாலும் கூட வந்து முனக்கடையில் நின்று 3 மணி நேரம்லாம் பேச்சுவார்த்தை, இட்லி வடை போண்டாலாம் தின்னுட்டு அவ்வளோ நேரம் பேசிட்டு 9 மணிக்கு மேலே மொல்லமாக வீட்டுக்கு போகணுன்னு தோன்றதுக்கு என்ன காரணம்? எல்லாரும் ஆக்சுவலாக பார்த்தா நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், ஆஃபீஸில் நிறைய வேலைன்னு சொல்கிற அளவுக்குலாம் இப்போ வேலையெல்லாம் ஒன்றும் கிடையாது. ரொம்ப காலமாகவே இந்த பொய்யை எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆஃபீஸில் ரொம்ப வேலை, கடையை சாத்த நேரம் ஆயிடுச்சு, கடையெல்லாம் 7 மணிக்கே மூடியாச்சு. 7 மணிக்கு அப்புறம் தெருமுனையில் தேரடியிலலாம் நின்று பேசி வீட்டுக்கு போகிறத ஒருத்தன் ஒத்தி போட்டுக்கிட்டே இருக்கானே. ஏன்? அவன் ஆசையாக வாங்கின வீடு, அவன் ஆசையாக வாழணும்னு நினைக்கிற வீடு. ஏன் அப்படின்னா மனிதர்களுக்கு வீட்டுக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது எப்படின்னு தெரியலை அப்படிங்கிறாங்க. வெளியில் மகிழ்ச்சியாக இருக்குது எப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. வெளியில் மகிழ்ச்சியாக இருக்குது, கடைக்கண்ணிக்கு போனோம், இல்லை ஒரு புத்தக கண்காட்சிக்கே வந்தோம், தேட்டருக்கு போனோம், மாலுக்கு போனோம், நகை கடைக்கு போனோம், பட்டு புடவை வாங்க போனோம், இல்லை பார்க்க போனோம், ஏதோ ஒன்று. இப்போ நீங்களாம் உங்கள் உள்ளூர் ஆளுங்க அடிக்கடி போவீங்க வாங்குவீங்க, நாங்களாம் வெளியூர் ஆளுங்களாம் வந்து பார்த்துட்டு ஊர்லேயே போய் திரும்ப வாங்கிக்கிறது. அப்போ 4 இடத்துக்கு போனால் வந்தால் சந்தோஷமாக இருக்குது, ஆனால் வீட்டுக்குள்ளே மகிழ்ச்சியாக இல்லை. ஏன் வீட்டுக்குள்ளே மகிழ்ச்சியாக இல்லை அப்படிங்கிறப்ப வீட்டுக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிறது ரொம்ப சிரமமான விஷயம். ஏன்னா வெளியில் நீங்கள் போகிறப்ப மகிழ்ச்சி மற்றவரிடமிருந்து உங்களுக்கு கிடைக்கிறது. வெளியில் போகிறப்ப மகிழ்ச்சி மற்றவரிடமிருந்து கிடைக்கிறது. ஒரு மாலுக்கு போகிறீங்களா, 4 நல்லதெல்லாம் பார்க்குறீங்க, போகிறீங்க, சந்தோஷமாக இருக்குது, அடுத்தவங்க தராங்க மகிழ்ச்சியை. சினிமாவுக்கு போகிறீங்களா, யாரோ ஒருத்தவங்க உங்களை என்டர்டெயின் பண்ணுறாங்க, மகிழ்ச்சியாக இருக்குது. ஊர் சுற்றுறீங்களா, வேறு ஆட்களை பார்க்குறீங்க, அவங்க ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, அதை கேட்குறீங்க, உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. அடுத்தவரிடமிருந்து மகிழ்ச்சியை பெறுவது எளிது, அதனால் வெளியில் இருக்கிறப்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்கப்ப அந்த மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டிய இடத்துல நாம் இருக்கோம். அதுதான் அதோடைய சிரமமும் ட்ரிக்கியும். வீட்டுக்குள்ளே மகிழ்ச்சியாக இருப்பதற்கான வேலையை நாம் தான் செய்யணும். அதை இன்னொருத்தரே கொடுக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்து கொண்டே இருக்க முடியாது. அதனால தான் பார்த்த முஞ்சியே பார்த்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே இருக்க கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆனால் அந்த பொண்ணை தான் 10 வருஷம் லவ் பண்ணி ஒரு கல்யாணம் பண்ணார். பார்த்த முஞ்சியே பார்த்துக்கிட்டு எவ்வளோ நேரம் இருக்குது, இதுக்காக வீட்டுக்குள்ளே 10 பேரை குடியிருக்கா வைக்க முடியும்? வாங்க தெருமுனையில் இருக்கவங்களாம் வாங்க, எங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு 20 பேர் இருங்க, வேறு மூஞ்சியாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எவ்வளோ நேரம் தான் பார்த்த மூஞ்சியே பார்த்துக்கிட்டு இருக்குது? ஆக்சுவலாக வாழ்வின் சுவாரஸ்யமே என்னென்னா, பார்த்த மூஞ்சியே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தாலும், பண்ண வேலையே நீங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் உங்களுக்கு போர் அடிக்காமல் இருக்கும்னா தான் நீங்கள் வாழ்க்கையை சிஸ்டமைஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னே அர்த்தம். வாழ்க்கையை சிஸ்டமைஸ் பண்ணுறதுங்கிறது என்ன? சாதாரண விஷயங்களே உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் என்றால் தான் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறோம்னே அர்த்தம். நம்மளை மகிழ்ச்சிப்படுத்துவதற்கு அவ்வளவு காரணிகள் தேவைப்படுது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸு, யூடியூபு, சோஷியல் மீடியா, சினிமா, மாலு, டிவி, கோபிநாத், இவ்வளோ தேவைன்னா அப்போ சந்தோஷத்தை நம்ம வெளியில் தேடிட்டு இருக்கோம்னு அர்த்தம். ஆசையாக நம்ம வாங்கின வீடு அல்லது வாடகைக்கு குடியிருக்க வீடு ஏதோ ஒன்று, அது எவ்வளவு நினைவுகளை சுமந்ததாக இருக்கிறது. வீடு என்பது வீடு இல்லை. அந்த வீட்டுக்குள்ளே ஏன் அந்த மகிழ்ச்சியை கொண்டு வர முடியலை அப்படின்னா வீடுகள் என்ன பழசாகவே இருக்குது. யாரோ ஒரு அதிகாரத்தின் கீழே இந்த வீடு இருக்கிறது. கொஞ்ச காலத்துக்கெல்லாம் முன்னால் பார்த்தீங்கன்னா அப்பாவின் அதிகாரத்திற்கு கீழே வீடு இருக்கணும். அப்பாவுக்கு தோதாக தான் வீடே செட் பண்ணியிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா இல்லையா? அப்பா மட்டும் உட்காந்து சாப்பிடுவதற்குன்னு ஒரு மேசை இருக்கும், அதில் மற்றவங்களாம் உட்காந்து சாப்பிட முடியாது. அவருக்கு மட்டும் நைட்டு டிஃபன் பண்ணுவோம், மற்றவனுக்கெல்லாம் சோறு. அவருக்கு மட்டும் காலையில் பார்லி கஞ்சி தருவாங்க, நமக்கு ஒன்றுமே தரமாட்டாங்க. அப்புறம் காலையிலே டிகாஷன் போட்ட காப்பி அவருக்கு தான், மற்றவனுக்கெல்லாம் கடுங்காப்பி மட்டும்தான். அப்போ அப்பாவினுடைய அதிகாரத்தை ஒட்டியதாக ஒரு காலத்திலே வீடு இருந்தது. சில வீடுகளில் அம்மாவின் அதிகாரத்தை ஒட்டியதாக வீடு இருக்கும். அவர் சொல் பேச்சு கேட்டுக்கிட்டு பேசாமல் இருப்பாப்புல, ஆக்கி போகிற சாப்பிடுவாப்புல, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவாப்புல. அது ஆல்மோஸ்ட் ஈக்குவல் தான். ஒரு பெரியவர் மண்டே ஆட்டார். கரெக்டாக சொன்னீங்க தம்பி, இது ஏதோ புதிய விஷயம்லாம் இல்லை, ரொம்ப காலமாக இருக்குது, உங்களை தான் சொன்னேன் அப்படின்னு. அப்போ யாரோ ஒரு அதிகாரத்துக்கு உட்பட்டதாக இருக்கும். வீடுகள் அப்போது முழுக்க அப்பாவை மையப்படுத்தியது தான். நான்லாம் கிட்டத்தட்ட 30 வயசாகிற வரைக்கும் எனக்கு பிடிச்சது தேங்காய் சட்னி, சிக்கனும் அப்படின்னு நான் நம்பிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா எங்கள் அம்மா சின்ன வயசுலேருந்து அப்படி தான் சொன்னாங்க, எனக்கு தேங்காய் சட்னி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னதுனாலே எனக்கு தேங்காய் சட்னி பிடிச்ச மாதிரியே ஒரு ஃபீலிங். அப்புறம் வெளியே தெருவு போய் நல்லது கெட்டதெல்லாம் பார்த்து கொண்டு அப்புறம் வேறு ஆட்கள்லாம் சமைச்சு கொடுக்க சாப்பிட்ட பிறகுலாம் தெரிஞ்சு எனக்கு பிடிக்காத ஐட்டமே தேங்காய் சட்னி தான். அப்புறம் எங்கள் அம்மாட்ட ஒரு நாள் கேட்டேன், ஏம்மா எனக்கு தேங்காய் சட்னி பிடிக்கும், நீயாவே சொல்லி மண்டையில் ஏற்றி எனக்கு தேங்காய் சட்னி பிடிக்க வச்சுவிட்டேன். எனக்கு தேங்காய் சட்னி பிடிக்கவே இல்லைம்மா, வேறு சட்னிலாம் அவ்வளோ இருக்குது. ஹோட்டலில் போனால் 6 வகை சட்னி வைக்கிறேன், அருமையாக இருக்கா. எனக்கு அத்தை வீட்டுக்கு போனால் அவங்க அருமையாக செஞ்சு கொடுத்தாங்க, என் மனைவி இப்படி செஞ்சு கொடுக்குறா அப்படிலாம் கூட நான் சொன்ன பிறகு எங்கள் அம்மா ரொம்ப சிம்பிளாக சொன்னாங்க. எப்போ 30 வருஷத்துக்கு அப்புறம் 32-35 வயசில் சொன்னாங்க,
இல்லைடா தம்பி உங்கள் அப்பாவுக்கு தேங்காய் சட்னி தான் பிடிக்கும், ஆளுக்கு ஒன்று செய்ய முடியாதுன்னு நான் உன்னையும் உங்கள் அண்ணன்ட்டையும் உங்களுக்கு தேங்காய் சட்னி பிடிக்கும் தேங்காய் சட்னி பிடிக்கும்னு சொல்லி வளர்த்துருக்காங்க. என்ன புத்திசாலித்தனம் பாரு. அப்போ வீடுகள் அப்பாவை மையப்படுத்தி இருந்த காலகட்டம் என்பது ஒன்று. சில நேரங்களில் அம்மாவை மையப்படுத்தி இருக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தது. பிள்ளைகளுக்கான குரல்லாம் பெரிதாகலாம் எழுப்பலாம் முடியாது. அப்பா என்ன சொல்கிறாரோ அவ்வளவுதான். அப்புறமா அம்மாவுடைய முந்தானை பிடித்து கொண்டு நம்ம பேசலாம், என்னம்மா அப்பா இப்படி சொல்லிட்டாரு, விடுப்பா அப்பா சொல்லிட்டாங்க, அதுக்கப்புறம் நம்ம எப்படி போய் சொல்ல முடியும், அப்பா சொல்லிட்டாங்க தப்பாயிரும், அப்பாவின் மரியாதை கெட்டு போய்விடும், அப்பா தவறாக நினைத்துக் கொள்வார்கள், அவ்வளோதான், சொல்லியாச்சுன்னா சொல்லியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு போகிற அப்பாக்கெல்லாம் உண்டு. நீங்கள் சொன்னால் அது அப்படியே செய்யணுமா அப்படின்னு கேட்குற அம்மாக்களும் உண்டு. இதுக்கு நடுவில் பிள்ளைகளுக்கெல்லாம் பெருசாக குரல் கிடையாது. அப்போ வீட்டினுடைய தன்மை 30 ஆண்டுகளுக்கு முன்னதாக இருந்தது போல் இப்போ இல்லைங்கிற ரியாலிட்டி பிரிக்கணும். இப்போ வீடுகள் அப்பாவை மையப்படுத்தி இல்லை, அம்மாவை மையப்படுத்தி இல்லை, அது பிள்ளைகளை மையப்படுத்தி இருக்கு. அவங்க காலையில் மேகி தின்னாங்கன்னா நாமளும் மேகி தான் திங்க வேண்டியிருக்கு. காலையில் கேரட் தோசை திங்கிறாங்க, கன்றாவியாக இருக்குது, அதே நமக்கு 2 ஊற்றி கொடுக்குறாங்க. அப்போ காலம் மாற மாற வீடு யாரை மையப்படுத்தி இருக்குங்கிற ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போ யாரோ ஒருவரை வீடு மையப்படுத்தியதாக இருக்கிற போது மகிழ்ச்சி குறைவாக இருக்குது. ஏன்னா அந்த ஒற்றை மனிதர் அதிகாரமிக்கவராகவும் மற்றவர்கள் அவருக்கு பணிவிடை செய்யக்கூடிய ஆட்களாகவும் இருக்கிற போது ஒரு காலகட்டம் வரை பொறுமை இருக்கும். ஒரு தனிநபருடைய அதிகாரத்திலேயே அந்த வீடு இருந்து கொண்டு இருக்கும்னா தனக்கு அதிகாரம் வரும் வரை பிள்ளைகள் காத்திருப்பார்கள், தனக்கு அதிகாரம் வரும் வரை அந்த பெண் காத்திருப்பாள், தனக்கு அதிகாரம் வரும் வரை அந்த ஆண் காத்திருப்பான். தனக்கு ஒரு அதிகாரம் வருகிற போது அவன் அதுக்கு அத்துக்கிட்டு வந்துடுவான். கூட்டு குடும்பம் போல் அற்புதமான விஷயம் உண்டான எல்லா இடத்துலையும் பேசுகிறோம்ல இல்லையா? இப்போ கூட கேட்டோம்னா சே அற்புதமான விஷயம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. கூட்டு குடும்பம் மாதிரி இந்த பக்கம் அண்ணி இருப்பாங்க, இந்த பக்கம் அண்ணன் இருப்பார், அந்த பக்கம் சித்தப்பா, இந்த பக்கம் பெரியப்பா, 3 நாத்தனார், 2 கொழுந்தியா, 5 கொழுந்தை, என்ன அழகான வாழ்க்கையில் பழைய படம்லாம் பார்க்குற சந்தோஷமாக இருக்கும்ல. ஆனால் அதை பிச்சது யார்? கூட்டு குடும்பம் சூப்பர்னு எல்லாரும் சொல்கிறீங்கல்ல, அதை பிச்சது யாருன்னு யாருமே கை தூக்கலையே. நானா? யாரெல்லாம் சூப்பராக இருக்குன்னு சொன்னீங்களோ அவங்க தான் கூட்டு குடும்பத்தையும் பிச்சிங்க. ஏன்? அது பழைய வீடாக இருந்தது, ஏதோ ஒரு மாமனாரின் அதிகாரத்துக்கு உட்பட்டதாக இருந்தது, மாமியாரின் ஒற்றை வார்த்தைக்கு மறுவார்த்தை சொல்ல முடியாத இடமாக இருந்தது. அங்கே இருக்கக்கூடிய புதிய நபருக்கு எந்த மரியாதையுமோ அல்லது அவருக்கான உரிமையோ அங்கே எழுப்பப்படலை. ஒரு வீட்டில் ஒரு 3 அண்ணன் 4 அண்ணன் தம்பிங்க இருக்க வீட்டில் ஒவ்வொரு மருமகளுக்கும் ரேஷியோ லெவல் குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு. மூத்த மருமகளுக்கு ஒரு அதிகாரம், சொந்த வீட்டில் எடுத்த பெண்ணுக்கு ஒரு அதிகாரம், வெளியிலிருந்து வந்த பொண்ணுக்கு அதிகாரம், ரொம்ப தூரத்துலேருந்து வந்த தூரத்து சொந்த பெண்ணுக்கு வேறொரு அதிகாரம், 5ஆவதாக ஒரு தம்பி தான், அவன் மட்டும் லவ் மேரேஜ் பண்ணிட்டு வந்தான், சுத்தம் ஜோலி முடிஞ்சு அந்த பொண்ணுக்கு எந்த ஸ்பேஸுமே கிடையாது. அப்போ என்னாகும்? தனக்கு அதிகாரம் வரும் வரை காத்திருக்கிறவங்க அதை கட் பண்ணி பிரிச்சுக்கிட்டே தான் போயிடுவாங்க. அப்போ வீடு என்பது ஒரு தனிநபருக்கானது அல்ல. வீட்டிலேயே நம்மளால் மகிழ்ச்சியாக இருக்க முடியலை அப்படின்னா ஒன்று தியாகத்தின் வழியாக மகிழ்ச்சியாக இருப்பதாக நடிக்கிறோம் இல்லையா? ஒன்று தியாகத்தின் வழியாக மகிழ்ச்சியாக இருப்பதை போல் நடிக்கிறோம். என் கடன் பணி செய்து கிடப்பதே என்பது போல் உள்ளுக்குள்ளே வெளியில் அந்த பெருமிதத்துக்காகவே வாழ்கிறோம். அப்படி தானே இருக்குது. இப்போ சமீபத்தில் தோசையை பற்றி ஒரு ஷோ பண்ணோம். அந்த தோசை தானே அப்படின்னு நினைக்கக்கூடாது. தோசை இல்லை, ஊத்துறவங்களை பற்றி யோசிச்சிட்டிங்கன்னா தோசைங்கிறது ஒரு பெரும் சுமை. அதில் ஒரு அம்மா வெளிப்படையாக முதல் முறையாக சொன்னாங்க, எனக்கு நல்ல தோசை திங்கணும்னு ஆசை, மொறுன்னு திங்கணும் ஆசை, வீட்டில் இருக்கவனுங்களாம் ஊற்றி கொடுத்துட்டு கடைசியில் கால் வலிக்கல மொத்தையாக இட்லி மாதிரி ஒரு தோசையை போட்டு தின்னுட்டு போகத்தான் வேண்டி இருக்குது. அதே இட்லியாக இருந்தால் நான் எத்தனை திங்கிறேன்னு கணக்கு தெரியாது அப்படின்னாங்க ஒரு பெண். இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ தான் ஒரு பெண் நான் சாப்பிட ஆசைப்படுறேனே வெளியில் சொல்கிறா. அப்போ சாப்பிட ஆசைப்பட்ட எத்தனை மருமகள்கள் கடைசி வரைக்கும் சாப்பிடாமல் போனார்கள், எத்தனை அண்ணன்மார்கள் தம்பிகளுக்காக பேச முடியாமல் போனார்கள், அப்பா தவறாக நினைத்து விடுவார் என்பதற்காகவே எத்தனை அம்மாக்கள் பொறுத்து கொண்டு போனார்கள். அப்படியான ஒரு வீட்டில் இருக்கிற வரைக்கும் வீட்டுக்குள் மகிழ்ச்சி இருக்காது. அவன் பிச்சுக்க பார்ப்போம். ஏன்னா என்னுடைய உணர்வுக்கு எந்த இடத்தில் மரியாதை இருக்கிறதோ அந்த இடம்தான் எனக்கு மகிழ்ச்சியானது. என் உரிமையை கூட அடுத்தது தான். என் உணர்வு, என் கவிதைக்கு, என் பாடலுக்கு, என் இசைக்கு, என்னுடைய இலக்கிய ஆர்வத்திற்கு, என் புத்தக வாசிப்புக்கு, என் காதலுக்கு, என்னுடைய மற்ற இத்தியாதி விஷயங்களுக்கு, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் இன்ட்ரெஸ்ட்டுக்கு, என்னுடைய தமிழ் மீதான பிரியத்திற்கு அல்லது என்னுடைய தனிப்பட்ட ஆசைகளுக்கு எந்த வீடு உணர்வு பூர்வமாக மரியாதை அளிக்கிறதோ அந்த வீட்டில் பிள்ளைகள் தங்குவார்கள். பிள்ளைகள் வீடு தங்குவதில்லைங்கிற வார்த்தை எவ்வளோ பெரிய வார்த்தை யோசிச்சு பாருங்க. பிள்ளைகள் வீடு தங்குவதில்லை இந்த வார்த்தை இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. வீடே தங்க மாட்டேங்கிறாங்க, வீடே தங்க மாட்டேங்க. ஏன் தங்கலை? வீட்டுக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதுன்னு யாருமே சொல்லிக் கொடுக்கல. வெளியில் மகிழ்ச்சியாக இருப்பது எப்படிலாம் சொல்லிக் கொடுத்துருக்கான். 1 ஹவர் விளையாடினா எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும், சூப்பர். 3 மணி நேரம் படம் பார்த்தா எப்படி இருக்கும், சூப்பராக இருக்கும். அப்படியே யூடியூப்லேயே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே இருந்தால் எப்படி இருக்கும், மட்டமாலேருந்து அப்படியே காஞ்சிபுரத்தை சுற்றி பார்த்தா எப்படி இருக்கும், கடைவீதிக்கு போயிட்டு வந்தால் எப்படி இருக்கும். அப்போ மகிழ்ச்சியாக இருப்பது வெளியில் தான் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வீட்டுக்குள்ளேயே மகிழ்ச்சியாக இருப்பதெல்லாம் போர்டமான விஷயமாகவே தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கான். வீடு என்பது மாறி இருக்குங்கிறத முதல்ல அக்செப்ட் பண்ணால் தான் வீட்டை மகிழ்ச்சியாகவே மாற்ற முடியும். நம்ம இன்னமும் பழைய கதைகளெல்லாம் திரும்ப சொல்லிகிட்டே இருக்க முடியாது. ஆஃபீஸ்லேருந்து நீங்கள் வரும்போது செருப்பை கழட்டி விடுற மாதிரி ஆஃபீஸ் வேலைகளையும் கழட்டி விட்டணும்.
அதெல்லாம் இன்றைக்கி செல்லுபடியாகாது. ஒர்க் லைஃப் பேலன்ஸுங்கெல்லாம் இன்றைக்கி மித்துன்னு ஆகி போச்சு. கையில் அவன் லேப்டாப்போடு இருக்கிறான், ஃபோனோடு இருக்கிறான்னா 24/7 நம்ம வேலையில் இருக்கான்னு அர்த்தம். ஒரு காலத்தில் மனுஷன் வேலை பார்த்தான், இப்போ கருவி வேலை பார்க்குது. அந்த கருவி வேலை பார்க்குதா இல்லையான்னு பார்க்குறது தான் நம்முடைய வேலைன்னு ஆகிட்ட பிறகு அப்புறம் என்னத்த பாதி நேரம் ஆஃபீஸில் மீதி நேரம் வீட்டில். ஒர்க் லைஃப் பேலன்ஸ்லாம் இன்றைக்கி பண்ணுறதுலாம் அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை, அது வேறு மாதிரி பண்ணணும். அப்போ பழைய நடைமுறைகளை வைத்துக்கொண்டு வீடு இருக்க முடியாது. அந்த வீடு எல்லாருக்குமானதாக இருக்கும். அந்த வீடு எல்லாருக்குமானதாக இருக்கும்.